2024ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றவுடன் மூத்த வீரர்களான கோலி, ரோஹித், ஜடேஜா என மூவரும் ஓய்வை அறிவிக்க புதிய 20 ஓவர் இளம் அணியை உருவாக்க திட்டமிட்டது பிசிசிஐ. ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலமும் முடிந்தவுடன் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார் கம்பீர். 20 ஓவர் வரலாற்றையே மாற்றும் அளவிற்கு வலுவான அணியை உருவாக்க பெரிய திட்டம் தீட்டிய பிசிசிஐ எல்லோரும் அடுத்த கேப்டன் பாண்டியா தான் என நினைக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் சூரியகுமார் யாதவை கேப்டனாக அறிவித்தது பிசிசிஐ. பாண்டியாவிற்கு அவ்வப்போது காயம் ஏற்படுவதால் ஃபிட்னஸை காரணம் காட்டி சூரியகுமார் யாதவை கேப்டனாக்கியது பிசிசிஐ. துணிச்சலான இளம் வீரர்களை கொண்ட அணியை உருவாக்கியது பிசிசிஐ. டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டித் தொடரில் சொதப்பினாலும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி எந்த நாட்டிற்கு சென்றாலும் வென்று காட்டியது. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்காவை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்தியது இந்தியா. ஆசிய கோப்பையையும் கைப்பற்றியது என தோல்வியை அடையாத அணியாக வலம் வந்தது இந்தியா. 2026ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையில் விளையாடும் 15 பேர் கொண்ட வீரர்களை தேர்வு செய்யும் முனைப்பில் இறங்கியது பிசிசிஐ. ஃபார்மில் இல்லாத சுப்மன் கில்லுக்கு பதிலாக ஜார்க்கண்டுக்காக கோப்பையை வென்று தந்த இசான் கிசானை அணியில் சேர்த்தது பிசிசிஐ. அசுர பலத்துடன் 2026ஆம் ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையில் விளையாடிய இந்தியா யுஎஸ்ஏ அணியிடம் சற்று தடுமாறி வெற்றி பெற்றாலும் இரண்டாவது போட்டியில் நமீபியாவை 93 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த தொடரில் 3வது லீக் போட்டியான உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்தியா பாகிஸ்தான் போட்டி இலங்கையில் கொழும்பில் பிரேமதாசாவில் நடைபெற்றது. உஸ்மான் தாரிக்கின் சர்ச்சைக்குரிய பந்து வீச்சு ஆக்ஷனுடன் களமிறங்கிய பாகிஸ்தான் வழக்கம் போல் வாய்ச்சொல்லில் இந்தியாவை வென்றிருந்தாலும் உலகக்கோப்பை தொடர் என வரும்போது வழக்கம் போல் கோட்டை விட்டது அந்நாட்டு ரசிகர்களை மீண்டும் கோபமடைய செய்துள்ளது. பாகிஸ்தானை எளிதாக வென்ற இந்தியா லீக் தொடரில் அடுத்து நெதர்லாந்தை சந்தித்தது. அகமதாபாத்தில் நடந்த அந்த போட்டியில் 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியது. சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்ட இந்தியா 77 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது. 2024ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததற்காக பழி தீர்த்தது தென்னாப்பிரிக்கா. ரன் ரேட்டின் அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு கேள்விக்குறியானது. பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பலராலும் விமர்சனத்துக்கு ஆளானது இந்தியா. தொடக்கத்தில் வலது கை பேட்ஸ்மேன் வேண்டும் என கணித்த சூரியகுமார் யாதவும் கௌதம் கம்பீரும் அணியில் சில மாற்றங்களை செய்ய முன்வந்தனர். ரிங்கு சிங்கை நீக்கிவிட்டு சஞ்சு சாம்சனை துவக்க வீரராக களமிறங்க திட்டமிட்டது. திலக் வர்மாவை பினிஷிங் ரோல் கொடுத்தது அணியை மீண்டும் வலுப்பெறச் செய்தது. சஞ்சு சாம்சனின் அபார ஆட்டத்தால் ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அணிகளை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி முன்னாள் வீரர்களின் விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்தியா. அரையிறுதியில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா சஞ்சு சாம்சனின் 89 ரன்களும் பும்ராவின் சிறப்பான பந்து வீச்சும் வலுவான இங்கிலாந்தை 7 ரன்கள் வித்தியாசத்தில் சாய்த்தது இந்தியா. அகமதாபாத்தில் நடக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தயாராக இருந்தது இந்தியா. அகமதாபாத் மைதானத்தில் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தோல்வி. நியூசிலாந்தை இதுவரை 20 ஓவர் உலகக்கோப்பையில் வென்றதில்லை. அகமதாபாத் மைதானம் ராசி இல்லாதது. இறுதிப் போட்டிக்கு முன்பு சாண்ட்னர் இந்திய ரசிகர்களின் இதயம் உடைக்கப்படும் என சர்ச்சையான பேட்டி கொடுத்தது என எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருந்தது இந்தியா. இறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்தால் அடிக்க முடியாத அளவிற்கு இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் இருந்த இந்தியாவிற்கு டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியின் கேப்டன் சாண்ட்னர் முதலில் இந்தியாவை பேட் செய்ய அழைத்தார். துவக்க வீரர்களான அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் நியூசிலாந்தின் பந்து வீச்சாளர்களை பெரிய அளவில் சோதித்தது. சஞ்சு சாம்சன், இசான் கிசான், அபிஷேக் சர்மா ஆகிய 3 பேரும் அரை சதம் அடிக்க இந்தியா 256 ரன்கள் என்ற 20 ஓவர் இறுதிப் போட்டியில் நிர்ணயிக்க முடியாத இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்தியா. தொடர்ந்து தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சஞ்சு சாம்சன் 89 ரன்கள் குவித்தார். நியூசிலாந்து அணி 159 ரன்களுக்கு ஆட்டமிழந்து இந்தியாவிடம் 20 ஓவர் உலகக்கோப்பையை பறிகொடுத்தது.
96 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று 3வது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற அணி என்ற பெருமையை பெற்றது இந்தியா. சொந்த மண்ணில் 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி, தொடர்ந்து 2வது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பல சாதனைகள் இந்தியா வசம் வந்தடைந்தது. ஐசிசி கோப்பைகளை வென்ற கேப்டன்கள் பட்டியலில் கபில் தேவ், MS தோனி, ரோஹித் சர்மா ஆகியோரின் வரிசையில் சூரியகுமார் யாதவ் பெயரும் பதிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா வெல்லுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க.